இதில் எந்த வித ஒரு கலரோ நம்ம டேஸ்ட்டுக்காக ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி. ரைஸோட லென்த்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. அமேசிங்காக இருக்குது பாருங்கள். என் அன்பு வணக்கம். எல்லாருக்குமே பிரியாணி பண்ணணுன்னு ஆசை இருக்குது. அதோடு சேர்ந்து சொதப்பிடுவோம்னு பயமும் இருக்குது. கிச்சன் பக்கமே போகாதவங்க கூட ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணி ஈஸியாக சுலபமாக பண்ணிட முடியும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 4 பேர்த்து பிரியாணி திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். ஒரு 50 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். அதாவது 3.5 டேபிள் ஸ்பூன் இந்த ஆயில் நான் இதில் ஊற்றிக்கிறேன். அதோட நான் ஒரு 25 ml கீ சேர்த்துக்கிறேன். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் வரும். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் திருப்தியாக சாப்பிட்ணுன்னா ஒரு பிரியாணிக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அது எல்லாமே இந்த பேக்கெட்டில் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக இதில் இருக்குது. இதை நீங்கள் போட்டால் போதும். ஒரு ட்ரை பவுடராக என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் இருக்குது. ஒரு டென்ஷன் ஃப்ரீ ஒரு ரெசிபியாக இது இருக்கும். நான் உங்கள் வீட்டில் சமைச்சா எப்படி இருக்கும், எவ்வளோ டாப் குவாலிட்டியில் இருக்கும் அப்படி இருக்கும். அடுத்தது எல்லாருக்குமே நம்ம வீட்டில் என்னது உப்பு பிரியாணிக்கு எப்படி போடுறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வீட்டில் எப்போவுமே இருக்கும். இது இருந்தால் போதும். இதை மட்டும் நீங்கள் போட்டுட்டால் மட்டுமே போதும். பர்ஃபெக்டாக சால்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேக்கில் இருக்கிற ஹோல் ஸ்பைசஸ் எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் 3 வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 போட்டுங்க, போதுமானது. இந்த டயத்தில் நான் என்ன பண்ணுறேன், இந்த பேக்கெட்டில் இருக்க மொத்த உப்பையும் இதை சேர்த்துக்கிறேன். இது ஹோல் பிரியாணிக்கும் இது போதுமானது. இப்போ நான் ஒரு பச்சை மிளகாவை இதில் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இஞ்சி பூண்டு விழுதை நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். 50 கிராம் பூண்டும் 50 கிராம் இஞ்சியும் நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறமா கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 1/4 கட்டு மல்லியை நான் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புதினாவையும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படி குக் பண்ணிவிட்டு இந்த டயத்தில் 100 கிராம் கெட்டி தயிரையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் 3 தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த பாயிண்டில் கேஸை ஃபுல் ஃபயர் வச்சுட்டு தக்காளியை நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் அந்த பிரியாணியோட மசாலா பேக் எடுக்கிறேன். இது ஒன்று போதும். இதை போடுங்க. இதில் இருக்கிறது எல்லாமே 100% நேச்சுரல், நோ கெமிக்கல். ஸோ இது போடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். போட்டு இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே நம்ம ஸ்டர் பண்ணிக்கலாம். ஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டயத்தில் நான் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுனால நான் 1/2 கிலோ சிக்கனை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த டயத்தில் நீங்கள் வெஜிடபிள் போட்டு அப்படியே ஸ்டர் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் இதுக்கு 1/2 கிலோ ரைஸ் சேர்க்க போகிறேன். அப்போது தண்ணியோட அளவு இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 1.5 தான் நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ நான் இந்த டம்ளருக்கு நான் ரைஸ் 1/2 கிலோ ரைஸ் அளக்கும்போது அது 4.25 டம்ளர் 4.5 டம்ளர் தண்ணி ரைஸ் வந்துச்சு. அதுக்கு நான் இதே டம்ளரில் அளந்து ஊற்றிக்கிறேன். ஸோ அப்படி அளந்து ஊற்றினா கணக்கு எவ்வளோ வரும்னா 6.25 தண்ணி நான் ஊற்றணும். இதில் நீங்கள் கேட்கலாம், நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதா இருந்தால் இதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணுறது, நீங்கள் சிக்கன் போடுறீங்களே நான் என்ன பண்ணுறது, இல்லைனா இன்னொரு டவுட் கூட வரலாம், நான் மட்டன் பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இது வரைக்கும் நான் 3 டம்ளர் ஊற்றிருக்கேன். நீங்கள் வெஜிடபிள் பண்ணுறதா இருந்தால் தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி கொதித்தவுடனே ரைஸை போடுங்க. அதுக்கப்புறம் இது பண்ணும்போது என்ன ஸ்டெப்பு வருதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மட்டன் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல சாஃப்டான டெண்டர் ஒரு இளம் ஆடு மட்டனாக உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் அதை போட்டு குக் பண்ணும்போது இதே மெத்தடை ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் உங்கள் மீட்டு ரொம்ப ரஃப்பாக இருக்குது அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா குக்கரில் தனியாக குக் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும். இந்த சிக்கன் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம்.
இதே நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 400 கிராம் உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். மட்டன் பண்ணுறதா இருந்தால் 1/2 கிலோ மட்டனை போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டு ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கன்ஃபார்மாக சிக்கன் வந்து ஒரு 75% குக் ஆகிருக்கும். 75% நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த 1/2 மணி நேரம் ரைஸ் ஊற வைக்கிறேன்னு சொல்கிறீங்க. பிரியாணி பண்ணும்போது எந்த டயத்தில் நம்ம வந்து இந்த அரிசியை ஊற வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா, பிரியாணி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஆயில் ஊற்றுவோம்ல, அந்த டயத்தில் நீங்கள் வந்து ஊற போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணும், ரொம்ப ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ரைஸ் உடஞ்சிரும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆவி வர்றது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் கேமராவில். இந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக அமேசிங்காக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இந்த பாத்திரத்தை பற்றி நான் சொல்கிறேன். இது ஒரு ஹெவியான பாத்திரம். பாட்டம் மட்டும் கிடையாது, மேலே மூடியும் கூட தான். அதனால் நான் வந்து ஒரு எதுவும் வெயிட்டெல்லாம் போட்டு நான் தம் போடலை. உங்களுக்கு வந்து சாதாரண தட்டாக இருந்தால் நீங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு வெயிட் ஏதாவது வச்சுக்கலாம். தம் போடுறதுக்கு கீழே தோசைக்கல்லும் நீங்கள் இன்ஸ்டர்ட் பண்ணி பண்ணலாம். நான் சொன்ன டைமை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அமேசிங்காக சூப்பராக வந்துடும். அதெல்லாம் இல்லைங்க, நான் பிரியாணி பண்ணாலே குக்கரில் தாங்க பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து மெத்தட் இதெல்லாம் அதே சேம் தான். தண்ணியோட அளவு மாறுபடும். 1க்கு 1.5 கிடையாது, 1க்கு 1.25 நீங்கள் ஊற்றணும். விசில் வைக்கும்போது நீங்கள் ஒரு விசில் வச்சுட்டா போதும். உங்களுக்கு பர்ஃபெக்டான அருமையான பிரியாணி இந்த மசாலாவில் குக்கர்லேயும் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். 100% கிடைக்கும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். வாவ், பாருங்கள் சிக்கன்லாம் எவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக ஃபேபுலஸாக குக் ஆகிருக்குன்னு. வாவ். ஸோ பிரியாணியில் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஓவர் குக்கர் இது பண்ணுறதுக்கு பிரியாணி இந்த மாதிரி எடுத்து உடச்சி விட்டுறணும். அப்போ தான் அது ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். உதிரி உதிரியாக ரைஸு அமர்க்கலமாக கிடைக்கும். இதில் எந்த வித ஒரு கலரோ நம்ம டேஸ்ட்டுக்காக ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி. ரைஸோட லென்த்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. அமேசிங்காக இருக்குது பாருங்கள். ஃபேண்டாஸ்டிக். இது உங்கள் வீட்டில் வரணும், நான் பண்ணுற மாதிரி பிரியாணி உங்கள் வீட்டில் டேஸ்ட்டாக இருக்கணும். நம்பர் வருதுல்ல, இப்போவே ஆர்டர் பண்ணுங்க.